விவரங்களை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கொடுமையான பாலியல் சித்திரவதைகளுக்கு உள்ளான குழந்தை எங்கே என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விளக்கத்தை போலீசார் அளிக்க முன்வராதது தொடர்பாகவும் கண்டனங்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. அவரிடம் பேசலாம். வணக்கம் தங்கமணி, விவரங்கள். வணக்கம். அதாவது குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தையே ஒழிக்கின்ற வகையில் குமாரபாளையம் பகுதியில 7 வயது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு மிகவும் தற்போது பரபரப்பாக இருந்து வருகிறது. இந்த நிலையில இதில் முக்கிய குற்றவாளியாக சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மணி என்கின்ற மணிகண்டன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்த குழந்தை, அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த 7 வயது சிறுமி தற்பொழுது எங்கே இருக்கிறார், அவர் நலமாக இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஏனென்று குறிப்பிட்டால் நாமக்கல் மாவட்டத்தில், அதாவது அந்த குழந்தைக்கு ரத்தங்கள் கொட்டிய நிலையில மீட்கப்பட்ட 8 வயது பெண் குழந்தை எங்கே என்கின்ற கேள்வி தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. அதே சமயத்துல ஈரோடு அரசு மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்படுவதாக முதல்வராக போலீசார் தெரிவித்தனர். ஆனால் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தை இல்லை என்கின்ற ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்துல அந்த குற்றவாளி மணிகண்டனை பொதுமக்கள் தான் பிடித்ததாக கூறப்படுகிறது. ஏனென்று குறிப்பிட்டால் அந்த கட்டிடத்தில் குற்றவாளி மணிகண்டன் தங்கியிருந்ததை பார்த்த பொதுமக்கள் அவனுக்கு தர்மதி கொடுத்து அங்கே பிடிக்கப்பட்டுதான் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆனால் போலீசார் என்ன சொல்கின்றனர், 24 மணி நேரத்தில் போலீசாருடைய துரித முயற்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் போலீசாருடைய அந்த பத்திரிகை செய்தியில வெளியிடப்பட்டிருக்கின்றது. சிறுமி நலமாக இருக்கிறாரா, சிறுமியினுடைய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள், சிறுமி எந்த மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்று வருகிறார் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. பெண் குழந்தைக்கு ஏற்பட்ட நிலையை எண்ணி கொதித்து போன குமாரபாளையம் மக்கள் தற்போது வரை சமூக வலைதளங்கள்ல அந்த பேச்சுகளை பதிவிட்டு வருகின்றனர். குழந்தை எங்கே, குழந்தை நலமாக இருக்கிறாரா என்கின்ற அந்த பதிவு என்பது சோசியல் மீடியா முழுவதுமே பரவி வருகின்றது. ஏன் நாமக்கல் மாவட்ட காவல்துறை அந்த குற்றவாளியை காப்பாற்றுவதற்காகவா, அல்லது அந்த குழந்தை எங்கே இருக்கிறார்கள் அந்த தகவலை வெளியே சொன்னால் பொதுமக்களும் இல்லது அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் நேரடியாக சென்று அந்த என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை கேட்டுருவாங்களா அப்படிங்கிறதுக்காக போலீசார் மௌனம் காத்து வருகிறார்களா என்கின்ற குற்றச்சாட்டு தற்போது காவல்துறை மீது எழுந்திருக்கின்றது. உடனடியாக அந்த குழந்தை நலமாக இருக்கிறாரா, எந்த மருத்துவமனையில் இருக்கின்றார், பெற்றோர்கள் எங்கே என்கின்ற ஒரு முழுமையான தகவலை நாமக்கல் மாவட்ட காவல்துறை விளக்கமாக அளிக்க வேண்டும் என்பதே குமாரபாளையம் பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி.